ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாங்க. பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறினா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான தக்காளி 2 எடுத்துக்கிட்டேங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணால் போதுங்க. பருப்பு அதுக்குள்ளார பொங்கிடுச்சுங்க. அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணலாம். கேஸை இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் எடுத்துக்கிட்டேன். கடைசியாக பூண்டை தோல் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வாங்க பருப்பு வெந்துருச்சா பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சிங்க. ஒரு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதே சட்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கேஸை சிம்மில் வச்சுட்டு இடித்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் கூட சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக கோல்டன் கலர் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை, கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துவரம்பருப்பு நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு கூட எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சட்டியிலே வேக வச்சுட்டேன். நல்லா வதங்கிட்டங்க வெண்டைக்காய். அந்த பிசுப்பு தன்மைனா போகணும். அது வரலாம் நல்லா வதக்கியாச்சு. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாங்க. வெண்டைக்காய் நல்லா வேகிற வரலாம் வேக வச்சுக்கலாம். லைட்டாக இப்போ தாங்க கொதி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹைலே வைங்க கேஸை. பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு மட்டும் நல்லா கொதிச்சா போதும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக நான் கொத்தமல்லி தூவிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நல்லா கமகமன்னு வாசனையில் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.